அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 17 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தை முதல்வரான மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் 155 முன்னாள் படை வீரர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான ஒப்புதல் ஆணைகளையும் அவர் வழங்கினார். இந்த திட்டத்தின் கீழ் முன்னாள் படை வீரர்கள் சுய தொழிலில் ஈடுபடவும் மற்றும் சிறந்த தொழில் முனைவோர்களாக மாற்றிட தேவையான நிதி மற்றும் பயிற்சிகள் வழங்கப்படும் எனவும், முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் கீழ் முன்னாள் படை வீரர்கள் பல்வேறு தொழில் தொடங்குவதற்கு 1 கோடி ரூபாய் வரையில் வங்கியில் மூலமாக கடன் பெறுவதற்கான வழிவகை செய்யப்பட்டு, தொழில்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் 30 விழுக்காடு மூலதன மானியமும் 3 விழுக்காடு வட்டி மானியமும் வழங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு. MBBS, PDS படிப்புகளுக்கு பொது பிரிவினருக்கான முதல் சுற்று கலந்தாய்வில் அரசு ஒதுக்கீட்டில் 7513 இடங்கள், நிர்வாக ஒதுக்கீட்டில் 2004 இடங்கள் என மொத்தம் 9517 இடங்களும் நிரம்பியுள்ளன. ஏற்கனவே 7.5% உள் ஒதுக்கீட்டின் கீழ் 613 இடங்களும், சிறப்பு பிரிவில் 86 இடங்களும் நிரப்பப்பட்டும் உள்ளன. மீதமுள்ள இடங்கள் முதல் சுற்று கலந்தாய்வில் இட ஒதுக்கீடு பெற்று கல்லூரிகளில் சேராதவர்களால் ஏற்படும் காலி பணியிடங்கள் 2ஆம் சுற்று கலந்தாய்வில் நிரப்பப்படவும் உள்ளன. மூன்றாவது அறிவிப்பு. M.Ed மாணவ சேர்க்கைக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள் என தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. M.Ed படிப்பில் சேர விருப்பமுள்ள மாணவ மாணவிகள் tngasa.in என்ற இணையதளத்தை பயன்படுத்தி இன்று ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்ட பிறகு மாணவர்களின் தரவரிசை பட்டியலானது ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்று வெளியிடப்படும் எனவும், இதனைத் தொடர்ந்து மாணவர் சேர்க்கையானது ஆகஸ்ட் 26 முதல் 29ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும், முதலாம் ஆண்டு வகுப்பு செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. விளையாட்டு வீரர்கள் அதிக அளவில் பங்கேற்கும் வகையில் முதலமைச்சரின் கோப்பை போட்டி முன்பதிவுக்கு இன்றே கடைசி நாள். 20ஆம் தேதி வரை இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள விரும்பும் விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் எனவும், பதிவு செய்பவர்கள் மட்டுமே போட்டிகளில் பங்கேற்க முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. 2023-24ஆம் ஆண்டில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஓய்வு கால பலன்கள் வழங்க 1137 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. இதில் மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு 157 கோடி ரூபாயும், தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு 54 கோடி ரூபாயும், விழுப்புரம் போக்குவரத்து கழகத்திற்கு 152 கோடியும், சேலம் போக்குவரத்து கழகத்திற்கு 97 கோடியும், கோவை போக்குவரத்து கழகத்திற்கு 153 கோடியும், கும்பகோணம் போக்குவரத்து கழகத்திற்கு 235 கோடியும், மதுரை போக்குவரத்து கழகத்திற்கு 141 கோடியும், திருநெல்வேலி போக்குவரத்து கழகத்திற்கு 145 கோடி என மொத்தமாக 1137 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்கள் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்தும் உள்ளது. சென்னையில் 2 நாட்கள் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் கூறியுள்ளது. ஏழாவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு, பிறப்பு மற்றும் வருமான சான்றிதழ் பெறுவது, வரி செலுத்துவது, வணிக உரிமங்கள் பெறுவது, அரசு பேருந்து டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வது உள்ளிட்ட 50 அரசு சேவைகளை விரைவில் வாட்ஸ்அப் மூலமாக எங்கிருந்தும் எளிதாக பெறவும் முடியும். இந்த புதிய முயற்சி மூலமாக மக்களுக்கு அரசு சேவைகளை மிகவும் எளிமையாகவும் வசதியாகவும் வழங்க முடியும். இந்த சேவைகளை வழங்குவதற்காக மெட்டா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தும் ஆனது. எட்டாவது அறிவிப்பு. TNPSC குரூப் 2 2A தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் தரவரிசை விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. 2ஆம் கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வானது ஆகஸ்ட் 29இல் தேர்வாணைய அலுவலகத்தில், சென்னையில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியலானது tnpsc.government.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு. சென்னை கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரை மெட்ரோ ரயில் அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக 2442 கோடி ரூபாயையும் ஒதுக்கியுள்ளது. 10வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 9 துறைமுகங்களில்
1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. 11வது அறிவிப்பு. வீட்டு வசதி வாரியத்தால் நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட நிலங்களை வாங்கியவர்களுக்கே நிலம் என்றும், வீட்டு வசதி வாரியத்தால் நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட நிலத்தை வாங்கியவர்களுக்கே விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சரான முத்துசாமி தெரிவித்திருக்கிறார். 12வது அறிவிப்பு. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஒரே மாதத்தில் மட்டும் 30 லட்சம் மனுக்கள் குவிந்துள்ளதாகவும், இதில் 13 லட்சம் மனுக்கள் மகளிர் உரிமைத் தொகை வேண்டி பெறப்பட்டு அவற்றின் பரிசீலனை தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்தும் உள்ளனர். 13வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் 500 கோடி ரூபாய் செலவில் செமிகண்டக்டர் இயக்கம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டும் உள்ளது. இந்த இயக்கத்தை செயல்படுத்த 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணையையும் வெளியிட்டுள்ளது. அதன்படி செமிகண்டக்டர் வடிவமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு 250 கோடியும், செமிகண்டக்டர் சோதனை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு 75 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. செமிகண்டக்டர் உபகரணங்கள் ஒப்புதல் திட்டத்திற்கு 50 கோடியும், சிறிய அளவிலான செமிகண்டக்டர் சிப் திட்டத்திற்கு 100 கோடியும், இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்க 25 கோடி என 5 வகையான திட்டங்களை செயல்படுத்த அரசாணையானது வெளியிடப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. பள்ளிக் கல்வித்துறையில் 20 அரசு உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தி பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அதேபோல அந்த பள்ளிகளில் உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்களானது மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியராக நிலை உயர்த்தப்படுகிறது. இந்த பள்ளிகளில் வரும் ஆண்டுகளில் மாணவ சேர்க்கை உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. வானிலை, சந்தை நிலவரம், அரசின் திட்டங்கள் போன்ற விவசாய தொடர்பான விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்க தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 1800-1850-1551 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணை அமைச்சரான ராம்நாத் தாகூர் தெரிவித்திருக்கிறார். 16வது அறிவிப்பு. தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் வருமானமானது 2020-21 49 கோடியாக இருந்த நிலையில் 2023-24 சுமார் 5 மடங்கு உயர்ந்து 243 கோடியாக உள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையானது 2022 1.4 லட்சமாக இருந்த நிலையில் 2023 11 லட்சமாக அதிகரித்துள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிக்கையில் தெரிவித்தும் உள்ளது. கடைசியாக 17வது அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் குறைந்தபட்ச மாணவர் எண்ணிக்கை நிர்ணயம் செய்வது தொடர்பாக வழிகாட்டுதல்களை பள்ளிக் கல்வித்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. மேல்நிலைப் பள்ளி அமைந்துள்ள பகுதி மாநகராட்சி, நகராட்சியாக இருப்பின் 30 மாணவர்களும், ஊரக பகுதியாக இருந்தால் மாணவர் எண்ணிக்கையானது 15ஆகவும் குறைந்தபட்சம் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதில் கூறியுள்ளது. இந்த 17 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.